வைகோ கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக செய்தி சேகரிக்க அங்கு செய்தியாளர்கள் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த மதிமுக தக்கலை ஒன்றிய செயலாளர் சிங் மற்றும் சிலர் ரெஜி செய்தியாளர்களை அவதூறாக பாட்டுகளில் பேசி மண்டபத்திலிருந்து வெளியேற்றியதாக சொல்லப்படுகிறது. இதனால் செய்தியாளர்களுக்கும் மதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து மண்டபத்தின் வாயிலில் அமர்ந்து செய்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வைகோவின் காரை மறித்த செய்தியாளர்கள் அவரை உள்ளே போக விடாமல் தடுத்து நிறுத்தி போராட்டம் செய்தனர். இதையடுத்து காரில் இருந்து இறங்கிய வைகோ செய்தியாளர்களை சமாதானப்படுத்தி அவர்களிடம் மன்னிப்பு கூறினார். இதனையடுத்து செய்தியாளர்கள் கலந்து சென்றனர். பல்வேறு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து மண்டபத்தின் வாயிலில் அமர்ந்து செய்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வைகோவின் காரை மறித்த செய்தியாளர்கள் அவரை உள்ளே போக விடாமல் தடுத்து நிறுத்தி போராட்டம் செய்தனர். வைகோ கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக செய்தி சேகரிக்க அங்கு செய்தியாளர்கள் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அங்கிருந்த மதிமுக தக்கலை ஒன்றிய செயலாளர் சிங் மற்றும் சிலர் ரெஜி செய்தியாளர்களை அவதூறாக பாட்டுகளில் பேசி மண்டபத்திலிருந்து வெளியேற்றியதாக சொல்லப்படுகிறது. இதனால் செய்தியாளர்களுக்கும் மதிமுக